பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. எஸ்ரா 3வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள் என்பதாக. முதலாவது இருக்க வேண்டியது பலிபீடம். த ஃபர்ஸ்ட் மஸ்ட் பி த ஆல்டர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பொதுவாக வீடு, அலுவலகம் போன்ற எந்த கட்டிடங்களை கட்ட வேண்டுமானாலும் முதலாவது கட்டடம் கட்ட வேண்டிய இடத்தில் தண்ணீர் வசதிகள் இருக்கிறதா, கால்வாய் வசதிகள் இருக்கிறதா என்று பார்ப்போம். வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது வானம் தோண்டி வலுவான அஸ்திபாரத்தை தான் முதலாவது போடுவோம். ஆனால் எருசலேமிற்கு திரும்பி வந்த ஜனங்கள் முதலாவது பலிபீடத்தை கட்டினார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் உட்பிரகாரம் வெளிப்பிரகாரம் காணப்படுகிறது. வெளிப்பிரகாரத்திலிருந்து தான் உட்பிரகாரத்திற்கு கடந்து செல்ல முடியும். பலிபீடத்தை தாண்டி தான் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் கடந்து செல்ல முடியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதைப் போலவும் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்பதைப் போலவும் முதலாவது ஜனங்கள் செய்கிற காரியம் அவர்கள் பலிபீடத்தை கட்டினார்கள். இந்த உலகத்தில் அநேகம் பலிபீடங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு பலிபீடம் காணப்படுகிறது. அது கல்வாரி சிலுவையில் இயேசு தன்னை பலியாக செலுத்திய இடம். கல்வாரி சிலுவை என்னும் பலிபீடத்தை தாண்டாமல் ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. முதலாவது நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதற்கு முன்பாக, நன்மைகளை ஆண்டவரிடம் கேட்பதற்கு முன்பாக கல்வாரி பலிபீடத்தில் நம்மை நாமே சாஷ்டாங்கமாய் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு ஜீவ பலியாக தன்னைத்தானே கொடுத்தார். அதுபோல நாமும் முதலாவது நம்மை ஜீவ பலியாக பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஜீவ பலியாக நம்மை ஒப்புக் கொடுப்பது என்பது நம்முடைய சுயம் சாக ஒப்புக் கொடுப்பது என்பதாக காணப்படுகிறது. நான், என்னால், என்னுடையது என்ற அகந்தையை பலியிட வேண்டிய இடம்தான் பலிபீடம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக எப்பொழுது முதலாவது பலிபீடத்தை கட்டினார்கள்? எஸ்ரா 3:1 கூறுகிறது: ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடிய போது பலிபீடத்தை கட்டினார்கள். எப்படி மேல் வீட்டறையில் 120 பேர் ஒருமித்து கூடினார்களோ அதுபோல ஜனங்கள் ஏகோபித்து கூடிய போது முதலாவது பலிபீடத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டினார்கள். அதுபோலத்தான் நாம் சபையாக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக எதை செய்தாலும் ஏகோபித்து செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விருப்பமுடையவராயிருக்கிறார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்யும் போது அவர்கள் நடுவில் இருக்கிறவர் நம்முடைய தேவன். ஒரு மனதோடு கல்வாரி சிலுவை என்னும் பலிபீடத்தில் நம்மை சமர்ப்பிப்போம். அதற்கு பின்பாக மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கும் சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மன்னாட்டுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் முதலாய் காணப்பட வேண்டியது பலிபீடம் என்பதை புரிந்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. எங்களுக்கு ஒரே ஒரு பலிபீடம் உண்டு, அதுதான் கல்வாரி சிலுவை. சிலுவைநாதர் எங்களுக்காக ஜீவன் கொடுத்த இடம் என்பதை நாங்கள் அறிந்து எங்களையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து உம்மை சேவிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. காரிய சித்தியை உண்டு பண்ணும் பரத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.